Indian drawing book channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பூன் எப்படி பெயிண்டிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். 3D ஹார்ட்டை போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வந்து இதே ஸ்பூன் வந்து ஆயில் பெஸ்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பெயிண்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்பூன் ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிளில் தேவைப்படுதோ அந்த ஆங்கிளில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ இப்படி கிராஸாக போட்டிருக்கேன், கிராஸ் ஸ்பூன் வரைய போகிறேன். ஸோ அது போட்டுட்டு பேசிக் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அங்கேருந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மாடலுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்பூன் எந்த மாதிரி மாடல் எடுத்து வச்சுக்கிறீங்களோ அதை பார்த்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ஷேடிங் படுது, எந்த இடத்துல வெளிச்சம் படுதுன்றதையும் நீங்கள் அந்த ஸ்பூன் பார்த்து இல்லை அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பார்த்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ அவுட்லைன் வரைக்கும் வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரஃப் லைன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதனால இதை எரேஸ் பண்ணிவிடுங்க. ரஃப் லைன் எரேஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த நிழல் படுற இடத்துல லைன்ஸ் வரைஞ்சிடுங்க. எந்த அளவு படுது எவ்வளோ படுதோ அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். போன வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்பூன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பெயிண்டிங் பண்ணுறதுக்காக இன்னொரு முறை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஷேடோ படுற இடத்துலலாம் வந்து நான் இந்த ஷேடோ படுற இடத்துல அந்த லைன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எங்கெங்கெல்லாம் லைட் வருதோ அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன லைன்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே டார்க் வர இடத்துலையும் லைன்ஸ் போட்டுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் பிளாக் வருதோ எங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டார்க் லைன்ஸ் போட்டுட்டு ஒரு பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் வந்து நிழல் படுறதும் வெளிச்சம் படுற இடமும் கரெக்டாக வரைகிறது தான் ஒரு பிக்சருக்கு ரியாலிட்டியை கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த நிழல் ஓவியத்தை கரெக்டாக பண்ணிடணும். எந்தெந்த இடத்துல நிழல் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே அந்த பிக்சர் வந்து ரியாலிட்டி லுக்கை கொடுத்துரும். ஸோ இப்போ நான் ஓவரால் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ரங்கிலா கலர்ஸ் 10 rupees கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதிலே வந்து நம்ம நல்லா ட்ரா பண்ணலாம். ஸோ நம்ம நான் முன்னே சொன்ன மாதிரி எந்த பெயிண்டிங் எந்த பென்சில் யூஸ் பண்ணுறோன்றது முக்கியம் கிடையாது. அதை நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நார்மல் ப்ரஷ் தான் எடுத்துக்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் ஒயிட் தேவைப்படுதோ லைட் கலர் அங்கெல்லாம் ஒயிட் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பக்கத்தில் அடிக்கிற கலரும் வந்து மர்ஜ் ஆகாத இருக்கும். இல்லை ஃபுல்லாகவே கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டார்க் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒயிட் கொடுக்கும்போது அந்த கலர் கண்டிப்பாக மர்ஜ் ஆகும். அதனால் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒயிட் கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் முடிச்சாச்சு. இன்னும் உங்களுக்கு டார்க்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பிளாக் கொடுத்துக்கிறேன் டார்க்காக. பார்த்தீங்கன்னா நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே க்ரே கொடுக்கறது பிளாக் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக மர்ஜ் ஆகிட்டு அதுவே க்ரே கலரில் லைட்டாக வரும். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி பிளாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பியோர் ஒயிட்டாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒயிட் கொடுத்துருங்க. இப்போ எங்கெல்லாம் பிளாக் தேவைப்படுதோ அங்கெல்லாம் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. இப்போ நான் இதை அவுட்லைன் லேயர் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் கலர் வரும் அந்த லைட்டிங் பண்ணுற இடத்துல.
எங்கெல்லாம் கலர்ஸ் வருது, பிளாக் வருதுன்றதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் தேவைப்படுற இடத்துலலாம் வந்து பிளாக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம ஒயிட் கலர் மேலே பிளாக் கொடுக்கும்போதே லைட்டாக வந்து அது க்ரே கலரில் மாறிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம இன்னும் டார்க்காக தேவைப்படுது, இல்லை லைட் கலராக மாறுதுன்னா நம்ம இன்னும் டார்க்காக எக்ஸ்ட்ரா பிளாக் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணாத திக்காக கொடுத்தீங்கன்னா கலர் வந்து மிக்ஸ் ஆகாத இருக்கும், கிளாரிட்டி கிடைக்கும் கலர்ஸில். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி தேவையான இடத்துலலாம் பிளாக்ஸ் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஷேடோ இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணி, அதாவது க்ரே கலரை கொண்டு வாங்க. லைட் க்ரே கலராக இருக்கணும். ஸோ ஃபுல் பிளாக்காக இருந்துச்சுன்னா அது வந்து ஷேடோ மாதிரி தெரியாது. அதனால் லைட்டாக பிளாக் கலர் கலந்து க்ரே கலர் கொண்டு வந்து ஷேடோவுக்கு கொடுக்குறேன். ஷேடோ பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா வந்து அவுட்லைன் போட்டு அந்த பிளாக்ல மிக்ஸ் ஆகிடக்கூடாது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் விட்டு வெளியே வராத பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் நிறைய அப்ளை பண்ணாத பார்த்துக்கோங்க. இப்போ ஷேடோ வரைக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே க்ரே கலர் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து க்ரே கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் க்ரே கலர் கொடுத்துட்டு வாங்க. சப்போஸ் இன்னும் டார்க்காக இருக்குது, இல்லை லைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ லைட்டாக இருக்குன்னா இன்னும் நிறைய கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னா இன்னும் ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக தேவைப்படுதுன்னா. நீங்கள் கலர்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்கன்றது தான் மெயினாக. பார்த்தீங்கன்னா நம்ம கலர் அப்ளை பண்ண அந்த ஸ்பூன் வந்து கொஞ்சம் ரியாலிட்டி லுக்கு கொடுத்துட்டே வருது பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் தேவையான ஃபுல் இடத்துலையும் வந்து நான் நீங்கள் எல்லாமே வந்து க்ரே கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் டார்க் கொடுக்க போகிறேன், அதனால் க்ரே கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் ஃபுல் கலர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இங்கே ஃபுல்லாக க்ரே கொடுத்துட்டு ஒயிட் வர இடத்துல பியோர் ஒயிட் வர இடத்துல பியோர் ஒயிட்டாக விட்டுறேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கலர் பண்ணுறது. கலர்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்டும் எடுத்து பிரிச்சுக்கிட்டு அது வந்து ரொம்ப பொறுமையாக எவ்வளோ அழகாக நீட்டாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிக்சர்ஸ் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ பொறுமை தேவை, கரெக்டாக வரையணும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ப்ரெஷ்ஷை நல்லா கழுவிட்டு ஒரு ட்ரை ப்ரெஷ் எடுத்துக்கிட்டு லைட்டாக அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா அந்த பிளாக்கும் அந்த க்ரேவும் வந்து தனித்தனியாக தெரியக்கூடாது, அதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போது ஒயிட் எங்கே தேவைப்படுதோ இன்னும் ஒயிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒயிட் வரணும், ஏன்னா வந்து அந்த ஷேடோவுக்கும் அந்த பிக்சருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும்னா ஒயிட் வரணும். இந்த லைன் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்லோவாக பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள்.
ஸோ அந்த லைன்ஸ் மாறாமல் பண்ணணும். இந்த மாதிரி எங்கெல்லாம் அவுட்லேயரில் நீங்கள் ஒயிட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒயிட் கொடுத்துக்கோங்க லைட்டாக. தேவைப்பட்டால் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னும் டார்க் பண்ணுறதுக்கு தேவைப்படுற இடத்துலலாம் வந்து பிளாக் டார்க் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம அவுட்லைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட்டாக கொடுக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ இந்த ஒயிட் கலர் கொடுத்தீங்களே அந்த இடத்துல ரொம்ப மெல்லீஸாக கொடுங்க. நம்ம முடி கிணத்துல இருக்கணும். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப மைன்யூட்டாக கொடுக்குறேன் பெயிண்டிங். இப்போ இந்த இடத்துலலாம் லைட்டாக பிளாக் டார்க்காக லைட்டாக ஆகிடுச்சுன்றதுனால கொஞ்சம் டார்க் கொடுக்குறேன் பிளாக்கை. ஸோ இதை அப்படியே லைட்டாக மர்ச் பண்ணி விட்டுற மாதிரி பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா மறுபடியும் தேவைப்படுற இடத்துல லைட்டாக ஒயிட் கொடுத்துக்கலாம். ஒயிட் வந்து பியூர் ஒயிட் அப்ளை பண்ணிவிடுங்க. இது நான் மேலே திருப்பி லைட்டாக அப்ளை பண்ணிடுறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒயிட் கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட் கலர் ஆக்குறேன். ஏன்னா ஃபுல் டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எங்கெல்லாம் லைட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் லைட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னோட அடுத்த வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.